வரக்கூடிய வாரம் ட்ரம்ப்புக்கான பெரிய தீபாவளியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு மிகவும் மோசமான அளவில் பட்டாசு வெடிக்கும். அது அமெரிக்காவிலையும் நடக்கும், ஈரான்லையும் நடக்குங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. என்ன பிரசாத், உண்மையாகவே நடக்க போகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இனி ஒப்பந்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு, அதையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. அல்ஹதத் அங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தினுடைய இறுதி வரைவு அப்படிங்கிறது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு கடைசியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இதில் அணுசக்தி திட்டம் குறித்த எந்த வேர்டுமே அதில் இல்லைங்கிறது பியூட்டிஃபுல்லான மேட்ரு. அப்போது ஈரான் அணுசக்தி தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அமெரிக்கா அப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி போர் வரும். புரியுதா? இராணுவ நடவடிக்கைகளையும் ஊடக போரையும் நிறுத்தணும். அதாவது ஊடகத்தில் முன்னுக்கு பின் முரணாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிருங்க அப்படிங்கிறாங்க. அரேபிய வளைகுடா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸு, ஓமன் கடற்கரையில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து, இது எல்லாமே ஃப்ரீடமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அமெரிக்க தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்காம் மூலிமா ப்ரெஷர் கொடுக்குறீங்களா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில், அதை அப்படியே நீக்கிடணும். 7 நாட்களுக்குள்ள பேச்சுவார்த்தைக்கான இறுதி வடிவம் எட்டப்படணும் அப்படிங்கிறது தான் முன் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்கள். இது அமெரிக்கா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈரான் ஏழையான நாடுன்னு யாரா சொன்னது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு டேட்டா ஒன்று கிடச்சிருக்கு. ஈரானில் $7.7 பில்லியன் மதிப்பிலான டிஜிட்டல் சொத்துக்களை கொண்டுள்ளதாக தகவல்கள் இப்போ தெரிவிக்குது அப்படிங்கிறது தான். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. ஏன் பிட்காயின் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சொத்து டைரக்டாக நிலமாக இருப்பதற்கான வாய்ப்புங்கிறது இனிமேல் இருக்காது. தங்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. பிட்காயினு எங்கேயோ இருக்கக்கூடிய லேண்டு, இருப்பதாக சொல்லப்படக்கூடிய லேண்டு, இது தொடர்பான பத்திரங்கள், ஆவணங்கள், இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு மட்டும்தான் இருக்குமே தவிர அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்ணுக்கே காட்ட மாட்டாங்க. அந்த அளவிற்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் கிரிப்டோ சொத்துக்களுடைய இருப்பின் அடிப்படையில் ஈரான் உலகத்தினுடைய 3வது இறையாண்மை மிக்க நாடாக திகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிவுட் ஆக்டர், நீங்கள் பாலிவுட்டில் ஷாருக் கான், சல்மான் கான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த வகையில் அவங்க சில வேர்டிங்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இஸ்ரேல் கொள்கிறது, அமெரிக்கா நிதி அளிக்கிறது, ஐரோப்பா அதனை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான வார்த்தைகளை அவர் பதிவு செஞ்சது ரொம்ப பெரிய அளவில் வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மௌனம் என்பது உடந்தையாக இருப்பது தான். நீங்கள் வாயை திறந்து பேசாமல் ஒரு விஷயத்தை இங்கே நிரூபிக்க முடியாது. ஸோ மௌனமாக இருக்கிறதுங்கிறது தவறு நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக மாறிடும் அப்படிங்கிறதையும் பாலிவுட்டினுடைய ஆக்டர் மிஸ்டர் ஷாருக் கான் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. துளசி கபாட், இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அறிமுகமான நபர், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு அமெரிக்காவில் தேசிய உளவுத்துறைக்கான இயக்குனர் போஸ்டிங் கொடுத்து அழகு பார்த்தாரு ட்ரம்ப். ஆனால் இந்த அம்மா முன்னுக்கு பின்புறனாக தான் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கங்கிறது கடந்த கால நம்ம நியூஸ் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ ட்ரம்பினுடைய அரசாங்கத்தில் ஈரான் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சில வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ்லாம் சில பேர் பண்ணாங்க. அதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி விடக்கூடிய வேலையும் செய்ய தொடங்கிட்டார். அதில் ஒரு பகுதியாக இந்த அம்மாவுக்கான அந்த வேலை வாய்ப்புங்கிறது
பறிபோயிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் ஆபிரகாம் வில்லியம்ஸுக்கு ஒரு அரிய வகையிலான எலும்பு புற்றுநோய் ஏற்பட்டுருச்சு, இதன் காரணமாக அவங்கள கவனிச்சுக்கிறதுக்காக என்னுடைய வேலையை நான் உதறி தள்ளுறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது போதுமானது தான், கணவரை பார்த்துக்கணும், அதனால நான் வந்து ரிலீவ் ஆகிறேன். நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கரோலின் லிவிட்ன்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க வந்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர். அவங்களும் ப்ரெக்னன்சி லீவில் தான் போயிருக்காங்க. அவங்களுடைய போஸ்டிங்க்கு இன்னொரு ஆளை கூட யாரும் போடல. மார்க் ரூபியோவோ மற்ற நபர்களோ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயிலோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அவங்களுக்கான அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது, அவங்க வந்து ஃபுல்லப் பண்ணிப்பாங்க. பட் இவங்களுடைய கணவனுடைய உடல்நிலையை பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு 6 மாதம் லீவ் எடுக்கலாம். பட் அப்படி எடுக்கலை, இவங்க நிரந்தரமாகவே வேலையை விட்டு போகிறாங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ட்ரம்ப்புக்கு பிடிச்சவங்கன்னா ஒரு மாதிரி, ட்ரம்ப்புக்கு பிடிக்காதவங்கன்னா இங்கே வேற ஒரு மாதிரி தான் அமெரிக்காவில் சம்பவம் நடக்குது. இது அல்டிமேட்டு, அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது. டெஹ்ரானுடைய புரட்சி சதுக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தியாக சின்னமாக அந்த இடத்த வந்து பேணி பாதுகாத்து வர்றாங்க ஈரான் மக்கள். இன்றைக்கி தேதிக்கு அந்த பெரிய ஒரு ரவுண்டு வச்சு அந்த இடத்துல வந்து மக்கள் குழுமி தங்களுடைய ஆதரவை ஈரான் தேசத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கலையிலங்க மக்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு மேலாக அதே சதுக்கத்திலேயே அங்கே தான் சாப்பிடுவாங்க, அங்கே தான் ப்ரே பண்ணுவாங்க, அங்கே தான் கொடியசைப்பாங்க. இரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி மக்கள் தொடர்ச்சியாக அந்த நினைவு சின்னத்தை சுற்றி சுற்றி கோஷமிடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ரைட்டா? சாத்தானுக்கு எதிராக பழி வாங்குவோம் அப்படிங்கிற கோஷம்தான் இன்னைக்கு தேதிக்கு ட்ரெண்டிங். எப்படி? இஸ்ரேலில் சாத்தான் வழிபாடு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு எதிராகனா என்ன? இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த நபர்களையே சாத்தான்கள் அப்படிங்கிறாங்க. அப்போது சாத்தானுக்கு எதிரான போருங்கிறது கண்டினியூவாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு குண்டுவீச்சு அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய உறுதியை குலைச்சிரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செஞ்சு பாருங்கடா அப்படிங்கிறாங்க. நீ ஒரு குண்டு போட்ட அதனால் எங்கள் மக்கள் வந்து சிதறி ஓடிடுவாங்கன்னு நினைக்காத, ஒரே இடத்துல தான் நாங்கள் ஒன்றா தான் கூடி நிற்போம், உன்னுடைய ஆட்டம்லாம் இங்கே செல்லுபடியாகாதுன்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. எப்படி? அடுத்த வாரம் போர் தொடங்க போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான முன்னோட்டம் தான். வீடியோ காட்சிகளும் நம்மகிட்ட இருக்குது, பாருங்களேன். மக்கள் எந்த அளவுக்கு வந்து இதில் மியூசிக் இருக்கிறதுனால நம்ம ப்ளே பண்ண முடியல, பட் வந்து அந்த கோஷங்கள் வந்து சாத்தான் ஒளியட்டும் அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பி இருக்கக்கூடிய கோஷங்கள். அமெரிக்க அதிகாரி ஒருத்தர் ஆக்சியோஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பேட்டியில் தான் இதை ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ட்ரம்ப் இப்போது ஈரானை மீண்டும் தாக்கக்கூடிய அந்த விளிம்பு கட்டத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து விரக்தி அடைஞ்சிட்டாரு, அவருக்கு அதில் திருப்தி இல்லை, தன்னிச்சையாக வெற்றியை அறிவிப்பதற்கான திராணி அவருக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை போரை நடத்திட்டு அதில் வந்து சில விஷயங்களை மையப்படுத்தி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பிளான் வந்து அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதே வேதனை தரக்கூடிய விஷயமா மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிகாரி ஆக்சியோஸ் நிறுவனத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதையும் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வச்சு ஆட்டம் காட்டுவாங்களா இல்லையா? அந்த வகையில் உலக பொருளாதாரத்தையே சீர்குலைக்கக்கூடிய வகையில் இந்த கடலுக்கு அடியில் போடப்பட்டிருக்கக்கூடிய கேபிள் இருக்குல்ல, இன்டர்நெட் கேபிள், அதை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சபாநாயகர், ஈரானுடைய சபாநாயகர் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்திட்ட இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தொடர்பாகவும் பேசியிருக்காராம். இதுவும் இப்போ பேசு பொருளாக மாறி, இது நாள் வரைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை விதையை மக்கள் மத்தியில் விதைச்சவர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி. இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒரு ஒப்பந்தம் நிறைவடையக்கூடிய நிலையை நாம் எட்டிவிட்டோம் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு டப்புன்னு வந்து பின்னாடி போய் உக்காந்துட்டார். ஐயா என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அணு ஆயுதங்கள் தொடர்பான விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் ஒரு சமரசத்தை எட்ட முடியவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன? என்னோட யுரேனியத்தை கொடுக்க முடியாது, அணுசக்தியை நான் தயாரிக்கிறத நீ கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி நீ கேட்டனா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாது, ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறார். டேய், நாங்கள் இவ்வளோ காலம் சும்மா இருக்கோம்னு நினச்சிங்களா? போர் வந்து ஒரு 2 மாத காலம் நடக்கலை அப்படின்னா போருக்கான எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமையாக இருப்போம். நாங்கள்
நாங்கள் எங்களோட ட்ரோனை தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எப்போ நீ அட்டாக் பண்ணுவியோ திருப்பி அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி தான். இந்த 2 மாத காலங்கிறது எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிறதுக்கான உத்தி தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர இது போர்க்காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய கலிபாப் அவர்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். போர் வரத்தான் போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஈரானுடைய ஆயுதப்படை இந்த போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிடுச்சு. நான் சொன்னேன்ல 1 கோடி பேர் இராணுவத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரியான வேலையெல்லாம் இப்போ தான் செஞ்சு முடிச்சிருக்காங்களாம். வி ஆர் ரெடி ஃபார் வார் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். இவ வேற என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு இந்த ஊடகங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் சப்போர்ட்டே பண்ணாத ஒரு ஊடகம் எது அப்படின்னா அசோசியேட் ப்ரெஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏபி அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எந்த ஒரு கன்னிவெடிக்கையும் அமெரிக்கா இதுவரைக்கும் கண்டுபிடிச்சி அதை அழிக்கவே இல்லை. இது ஈரானுக்கான வெற்றியாகவே பார்க்கப்படுதுன்னு ஒரு போர் போட்டாங்க. முடிஞ்சா ட்ரம்ப்புக்கு. அப்போது மறுபடியும் ட்ரம்ப்பினுடைய ஈகோவை இங்கே யாரை தூண்டி விடுறது அப்படின்னா அமெரிக்க பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய சிஎன்என்னும் இந்த அசோசியேட் ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் தான். இவங்க தூவிட்டு இருக்கக்கூடிய விதை தான் இங்கே இஸ்ரேலுக்கு சாதகமாக லைட்டாக நெதன்யாகு சிரிக்க வைக்கிற மாதிரி வேணால் ஒரு ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா போர் நடந்துச்சுன்னா நெதன்யாகுக்கு ஹாப்பி. அதான் இங்கே நடக்க போகுது அடுத்த வாரத்தில். ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்த நம்ம வார் ஜோனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.